வெல்கம் டு சிஎம்ஐ தமிழ் சேனல். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் இன் ரிலேஷன் டு சேல்ஸும், அடுத்த வீடியோவில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் இன் ரிலேஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவிட்டி ரேஷியோஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி ரேஷியோனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் டர்ன் ஓவர் ரேஷியோஸ். டர்ன் ஓவர் ரேஷியோஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். டர்ன் ஓவர்னால் என்னென்னு, சேல்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிலேட்டட் ஆஸ் வெல் அஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ரிலேட்டட் ரேஷியோஸை தான் நம்ம வந்து டர்ன் ஓவர் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்கிறோம். முந்தி வந்து நம்ம பழைய எடிஷன் புக்ஸ்லலாம் பார்த்தோம்னா ரேஷியோஸ் எப்படி பிரிப்பாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரேஷியோஸ், பேலன்ஸ் ஷீட் ரேஷியோஸ் அண்ட் மிக்சட் ரேஷியோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஐட்டம்ஸை மட்டும் எடுத்து செஞ்சாங்கன்னா அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரேஷியோஸ். பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை மட்டும் எடுத்து செஞ்சாங்கன்னா அது வந்து பேலன்ஸ் ஷீட் ரேஷியோஸ். சிலது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ஒரு ஐட்டமும் பேலன்ஸ் ஷீட்லேருந்து இன்னொரு ஐட்டமும் எடுத்து செய்வாங்க. அது வந்து நமக்கு மிக்சட் ரேஷியோஸ்ன்னு இருக்கும். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆக்டிவிட்டி ரேஷியோஸ்குள்ளே போகலாம். கவனிங்க, இட் இண்டிகேட்ஸ் த எஃபிஷியன்சி வித் விச் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ரொட்டேட்டட் இன் த பிஸ்னஸ். கேபிட்டல் நம்ம உள்ளே கொண்டு வர்றோம், அந்த கேபிட்டல் அமௌண்ட்டாகவே இருக்கிறது இல்லை, ஸ்டாக்காக மாறும், ஸ்டாக்கு திரும்ப கேஷாக மாறும், அப்புறம் சிலது டெட்டாஸாக மாறும், டெட்டாஸ் திரும்ப கேஷாக மாறும். அந்த மாதிரி அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ரொட்டேட்டட் இன் த பிஸ்னஸ். So, these ratios indicate the efficiency with which எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ரொட்டேட்டட் இன் த பிஸ்னஸ்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கால்டு டர்ன் ஓவர் ரேஷியோ ஆர் ஆக்டிவிட்டி ரேஷியோ. சரி, ஃபர்ஸ்ட் ஓவரால் டர்ன் ஓவர் ரேஷியோ. நம்ம எப்படி ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இந்த டர்ன் ஓவர் ரேஷியோஸ்லையும் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஓவரால் டர்ன் ஓவர் ரேஷியோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டர்ன் ஓவர் மீன்ஸ் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ரிலேட்டட் தான் மேக்ஸிமம் நமக்கு வரும். ஸோ இந்த ஓவரால் டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நெட் சேல்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. நெட் சேல்ஸ்க்கு ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்னது? டோட்டல் சேல்ஸ், அதாவது கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் போட்டோம்னா நெட் சேல்ஸ் கிடச்சிரும். டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் 2 ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபிக்ஸட் அசெட்ஸ் ப்ளஸ் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ப்ளஸ் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் மைனஸ் மிசலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இஃப் எனி ஏதாவது இருந்ததுன்னா. ஸோ இதுதான். ஸோ நமக்கு நெட் சேல்ஸ்க்கும் ஃபார்முலா தெரியும், கேபிட்டல் எம்ப்ளாய்டு கேல்குலேஷனும் தெரியும். ஸோ நெட் சேல்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு போட்டோம்னா நமக்கு ஓவரால் டர்ன் ஓவர் ரேஷியோ கிடச்சிரும். நல்லா கவனிங்க, இந்த ஓவரால் டர்ன் ஓவர் ரேஷியோஸே வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா டைம்ஸில் எழுதணும். ஓகேவா? இத்தனை டைம்ஸ் அப்படின்னு வரும். அதாவது இப்போ ஓவரால் டர்ன் ஓவர் ரேஷியோ நெட் சேல்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஒரு ஆன்சர் வருது 3.5 அப்படின்னு ஆன்சர் வருதுன்னா 3.5 டைம்ஸ் அப்படின்னு எழுதணும். 1:1 அப்படிலாம் போடக்கூடாது. 3.5 டைம்ஸ் மறந்துடாதீங்க. நம்ம எப்படி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோக்கு வந்து பர்சன்டேஜில் தான் எழுதணும் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி இந்ததையும் நம்ம டர்ன் ஓவர் ரேஷியோஸை டைம்ஸில் எழுத போகிறோம். ஓகே, இப்போ சிக்னிஃபிகன்ஸு இதுதான் நம்ம இன்ஃபரன்ஸ் எழுதுறதுக்கு நமக்கு யூஸ் ஆக போகிறது. ஸோ ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் 2 ஃபேக்டர்ஸ். நம்பர் 1 இஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அண்ட் நம்பர் 2 இஸ் டர்ன் ஓவர். The profit margin is disclosed by the net profit ratio while the turnover is indicated by the overall turnover ratio. So profitability-ய profit margin எது மூலமாக தெரிஞ்சுக்கலாம்? net profit ratio மூலமாக. அதே மாதிரி டர்ன் ஓவர் எது மூலமாக தெரிஞ்சுக்கலாம்? ஓவரால் டர்ன் ஓவர் ரேஷியோ மூலமாக. நல்லா கவனிங்க, அ பிஸ்னஸ் வித் அ லோவர் ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது ஒரு பிஸ்னஸ் அதோட ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருக்குது, கேன் அச்சீவ் அ ஹையர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஃப் இட்ஸ் டர்ன் ஓவர் இஸ் ஹை. அதோட டர்ன் ஓவர் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக
ப்ராஃபிட் கம்மியாக இருக்கிற பிஸ்னஸ் கூட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? This is the reason for wholesalers earning a larger return on their investment even when they have a lower profit margin. Profit margin கம்மியாக இருந்தாலும் அவங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக, ஹோல்சேலர்ஸோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிறது காரணம் இதுதான். A business should not increase its profit margin to an extent that it results in reduced turnover, resulting in reduction of overall profit. அதாவது ப்ராஃபிட் மார்ஜினை கம்மியாக வச்சு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக தான் ஹோல்சேலர்ஸோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோஸோட இம்பார்ட்டன்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு தெரியும். ரைட். ஸோ நம்ம இப்போ பார்த்தது ஓவரால் டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஸட் அசெட்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ கவனிங்க, இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு, ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, டேர்ன் ஓவர் மீன்ஸ் சேல்ஸ். ஸோ நெட் சேல்ஸ் டிவைடட் பை net fixed assets. If the net sales is not available, then you can take cost of goods sold instead of net sales. Net sales உங்களுக்கு இல்ல ப்ராப்ளத்தில், பட் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு இஸ் அவைலபிள் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட் சோல்டை எடுத்து செய்யலாம். ஸோ ஃபிக்ஸட் அசெட்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நெட் அசெட்ஸ் டிவைடட் பை நெட் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ரைட். நெட் சேல்ஸ் டிவைடட் பை நெட் ஃபிக்ஸட் அசெட்ஸ். பாருங்க, இப்போ இதில் என்ன இது காட்டுது இந்த ரேஷியோ அப்படின்னா, த இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஹேஸ் பீன் ஜுடிஷியஸ் ஆர் நாட் அப்படின்னு காட்டுது நமக்கு. பாருங்க, த இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஹேஸ் பீன் ஜுடிஷியஸ் ஆர் நாட். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிக்ஸட் அசெட்ஸ் டஸ் நாட் புஷ் அப் த சேல்ஸ் இமீடியட்லி. சேல்ஸை உடனே இன்க்ரீஸ் பண்ணி விடும் அப்படிலாம் கிடையாது. பட் த ட்ரெண்ட் ஆஃப் இன்க்ரீசிங் சேல்ஸ் ஷுட் பி விசிபிள். If such trend is not visible, increase in sales has not been achieved after the expiry of reasonable time, it can be very well said that increased investment in fixed assets has not been judicious. So investment in fixed assets is judicious means கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இம்மீடியட்டாக ஆகலைனாலும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எது மூலமாக? இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ மூலமாக. நல்லா கவனிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிக்ஸட் அசெட்ஸ் இஸ் ஜுடிஷியஸ் ஆர் நாட்டுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, நம்ம டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா இட் இஸ் ஜுடிஷியஸ், இல்லைன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் ஜுடிஷியஸ். அடுத்து டெட்டார்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ. இந்த டெட்டார்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா 1 இயரில், ஃபினான்ஷியல் இயரில் ஹவு மெனி டைம்ஸ் த டெட்டார் இஸ் கன்வெர்டட் இன்டு கேஷ். இதைத்தான் நம்ம டெட்டார்ஸ் டேர்ன் ஓவர்னு சொல்கிறோம். ஹவு மெனி டைம்ஸ் த டெட்டார் இஸ் கன்வெர்டட் இன்டு கேஷ். ஒரு வருஷத்தில் எத்தனை தடவை. நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆன்சர் உங்களுக்கு டைம்ஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 டைம்ஸ்ன்னு வந்துச்சுன்னா நம்ம ஒரு வருஷத்தில் 3 தடவை டெட்டாஸை கேஷாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் நம்ம 4 மாதம் டைம் கொடுக்குறோன்னு அர்த்தம். டெட்டாஸ்க்கு எவ்வளோ மாதம் எடுக்கிறாங்க திருப்பி கொடுக்கறதுக்கு? 4 months டைம் எடுக்கிறாங்க. அதனால தான் ஒரு வருஷத்துக்கு 3 தடவை தான் நம்மளால் டெட்டாரை கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுது. அதனால டெட்டார் டேர்ன் ஓவர் ரேஷியோ அலோன் cannot serve any purpose. அது மட்டும் நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ டெட் கலெக்ஷன் பீரியட் இல்லை ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெட் கலெக்ஷன் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. மந்த்ஸ் ஆர் டேஸ் இன் அ இயர். அதாவது சம்டைம்ஸ் இப்போ நான் போட்டது 3 monthsன்னு, 3 டைம்ஸ்ன்னு வந்தது எனக்கு ஆன்சர். அப்போ 3 டைம்ஸ்னா என்னால் மந்த்ஸாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது. ஒரு வருஷத்துக்கு 3 டைம்ஸ்னா 4 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு. அப்போது இப்போ இந்த 3 டைம்ஸ் நான் எடுத்துக்கிறேன்.
பாருங்க, மந்த்ஸில் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ 12 months divided by 3 times. ஸோ ஈக்குவல் டு 4 monthsன்னு எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ 3 நமக்கு வந்து எப்போவுமே எக்ஸாக்டாக 3, 4, 6 அப்படியெல்லாம் வராது. பாயிண்டில் வரலாம், 3.5 டைம்ஸ் அப்படிலாம் வரும். அப்போ 3.5 டைம்ஸ் அப்படின்னா நமக்கு இங்கே எப்படி வராது, கரெக்டாக மந்த்ஸ் வந்து வராது. 4.3 months அப்படிலாம் வரும். அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கக்கூடாது. அதனால அப்படிலாம் வந்துச்சுன்னா டேஸில் கால்குலேட் பண்ணிடணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3.5 டைம்ஸ்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூனிட் எழுதணும் நம்ம ரேஷியோ போடும்போது, டைம்ஸா மந்த்ஸா டேஸான்னு. ஸோ இங்கே வந்து என்னால் ரவுண்டாக போட முடியாது. ஸோ நான் 12 போட முடியாது. அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா 365 டிவைடட் பை 3.5 அப்படின்னு போட்டு டேஸில் நான் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ கவனிங்க, see 365 days a year divided by 3.5, 104.28. ஸோ நான் 28 விட்டுட்டு 104 days அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். 104 days. ஓகேவா? ஸோ யோசித்து பாருங்க, 104 டேஸ்க்கு ஒருக்க தான் டெட்டார் இஸ் கன்வெர்டட் இன்டு கேஷ். அதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ 2 ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். நம்பர் 1 இஸ் டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. என்ன எழுதணும்? கிரெடிட் சேல்ஸ், நெட் கிரெடிட் சேல்ஸ், வெறும் கிரெடிட் சேல்ஸ் இல்லை, நெட் கிரெடிட் சேல்ஸ். இஃப் தேர் இஸ் எனி ரிட்டர்ன் that should be deducted from credit sales, then only you will get net credit sales. So net credit sales divided by average accounts receivable. Accounts receivable means trade receivable. Trade receivable means என்னது? debtors plus bills receivable. அப்போ ஃபார்முலா பாருங்க, கவனிங்க. இப்போ நான் வந்து டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ சொல்கிறேன். டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ என்ன ஃபார்முலா நான் சொல்லிட்டேன். என்னது? நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் டெட்டாஸ் ஆர் ஆவரேஜ் டெட்டாஸ்ன்னு போடுறத விட ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள். ஓகே, இப்போ இந்த நெட் கிரெடிட் சேல்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு நியூமரேட்டரில் இருக்கிற நெட் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்லி கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இப்போ கிரெடிட் சேல்ஸை உன்னால் கண்டுபிடிக்க முடியல, டோட்டல் சேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் சேல்ஸ் மே பி ட்ரீட்டட் அஸ் கிரெடிட் சேல்ஸ். அதாவது இட் இஸ் அசியூம்டு தட் ஆல் ஆர் கிரெடிட் சேல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ கிரெடிட் சேல்ஸ் மைனஸ் ரிட்டர்ன்ஸ், இதுதான் நமக்கு நெட் கிரெடிட் சேல்ஸ். அடுத்து கவனிங்க, ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள் இஸ் ஈக்குவல் டு, ஒவ்வொன்றும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அதுக்குரிய ஃபார்முலா, அதுக்குரிய கால்குலேஷன் தெரியணும். ஓப்பனிங் டெட்டாஸ் plus opening bills receivable plus closing debtors plus closing bills receivable divided by 2. This is average trade receivable. Trade receivable na debtors plus bills receivable. அப்போ ஓப்பனிங் டெட்டாஸ் பிளஸ் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் பிளஸ் க்ளோசிங் டெட்டாஸ் பிளஸ் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை 2. சரி, இஃப் தேர் இஸ் நோ பில்ஸ் ரிசீவபிள் தென்
ஓப்பனிங் டெட்டாஸ் ப்ளஸ் க்ளோசிங் டெட்டாஸ் டிவைடட் பை 2. நல்லா கவனிங்க. இஃப் தேர் இஸ் நோ பில்ஸ் ரிசீவபிள், ஏன்னா ப்ராப்ளத்தில் கண்டிப்பாக பில்ஸ் ரிசீவபிள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பில்ஸ் ரிசீவபிள் இல்லைன்னா ஓப்பனிங் டெட்டாஸ் ப்ளஸ் க்ளோசிங் டெட்டாஸ் divided by 2, right? If there is no opening debtors, opening debtors கொடுக்கலைனா, if there is no opening debtors, then closing debtors is equal to average debtors. இதில் போய் க்ளோசிங் டெட்டாஸ் டிவைடட் பை 2 போட்டுறாதீங்க, ஓகேவா? ஸோ க்ளோசிங் டெட்டாஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் டெட்டாஸ். ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருந்தா தான் நமக்கு ஓப்பனிங் டெட்டாஸ் அண்ட் க்ளோசிங் டெட்டாஸ் இருக்கும். இப்போ சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் calculate debtors turnover ரேஷியோன்னு. அதில் நம்மளும் தேடி தேடி பார்க்குறோம், ஓப்பனிங் டெட்டாஸை காணும். ஐயோ கண்டுபிடிக்க முடியாது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. Closing debtors should be treated as average debtors. If opening debtors is also available, then you find out average debtors. Opening plus closing divided by 2. ஓகேவா? பில்ஸ் ரிசீவபிளும் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்டு டு மேக் சம் மிஸ்டேக்ஸ் இன் திஸ் ஃபார்முலா. என்ன செய்வாங்கன்னா, ஓப்பனிங் டெட்டாஸ் பிளஸ் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் பிளஸ் க்ளோசிங் டெட்டாஸ் பிளஸ் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை 4 போட்டு வச்சிருவா. அப்படி போடக்கூடாது. ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள் பிளஸ் க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிள் டிவைடட் பை 2, அவ்வளோதான் ஆவரேஜ். அதில் 4 ஐட்டம் எழுதணுங்கிறதுக்காக டிவைடட் பை 4 போடவும் கூடாது. அதே மாதிரி க்ளோசிங் டெட்டாஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் போய் டிவைடட் பை 2 போடக்கூடாது. க்ளோசிங் டெட்டாஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் ஆவரேஜ் டெட்டாஸ். திரும்பவும் சொல்கிறேன், ஃபார்முலா கரெக்ட் ஃபார்முலா ஓப்பனிங் டெட்டாஸ் பிளஸ் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் பிளஸ் க்ளோசிங் டெட்டாஸ் பிளஸ் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் divided by 2. If bills receivable is not available, then opening debtors plus closing debtors divided by 2. If only closing debtor is available, then it should be taken as average debtors. As it is அப்படியே எடுத்துக்கணும். 10,000 10,000 அதில் போய் divided by 2 போட்டுறாதீங்க. ஓகே, இது வந்து நம்ம பார்ட் ஆஃப் த திங் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொன்ன மாதிரி டெட் கலெக்ஷன் பீரியட் ஆர் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெட் கலெக்ஷன் பீரியட் நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் அ இயர் divided by debtors turnover. See, number of days or months in a year எதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கிற டெட்டாஸ் டர்ன் ஓவர் 12ல டிவைட் ஆகும்னா, நல்லா கவனிங்க, இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை 12 அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன செய்யலாம், மந்த்ஸ் எடுக்கலாம். இஃப் இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 12, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 டைம்ஸ்ன்னு வருது, 5 டைம்ஸ், இது வந்து 12ல நமக்கு டிவிசிபிள் கிடையாது. அதனால நம்ம டேஸ்ல கண்டுபிடிக்கிறது பெட்டர், ஓகேவா? ஸோ டேஸ்ல நம்ம போட்டுறணும். ஸோ 365 டிவைடட் பை 5 போட்டோம்னா அழகா வந்துடும் ஆன்சர். அதே இது 4, 3, 6, 1 அந்த மாதிரிலாம் 12ல டிவிசிபிளா இருந்ததுன்னா நம்ம வந்து மந்த்ஸ்லயே கால்குலேட் பண்ணலாம். அதனால தான் டேஸ் ஆர் மந்த்ஸ்ன்னு போட்டோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்ததுல 3 டைம்ஸ்ன்னு எடுத்தேன். அப்போ 3 வந்து 12ல டிவிசிபிள். ஸோ 12 by 3 is equal to 4 months ஆன்சர். நல்லா கவனிக்கணும், 4 months. அதே இது 3.5 சொன்னேன், அப்போ நான் டேஸில் போட போகிறேன். 365 divided by 3.5 is equal to 104 days. அந்த நம்ம என்ன எழுதுகிறோம், வெறும் 104ன்னு எழுதக்கூடாது, பாதி மார்க்கு தான். இதுக்கு 2 மார்க் வச்சுருந்தாங்கன்னா உனக்கு 1 மார்க் தான் கொடுப்பாங்க. மந்த்ஸா, டைம்ஸா, பர்சன்டேஜா, ஓகேவா? அந்த மாதிரி போடணும், ரைட்? இப்போ கவனிங்க, டெட் கலெக்ஷன் பீரியட் இதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஆன்சர் பாருங்கள். 3 months ஆன்சர் வந்தோடனே அவங்க கொடுத்துருக்காங்க
average 3 months credit is allowed to the debtor, an increase in the credit period would result in unnecessary blockage of funds and more working capital is required. அது ஒன்று. Increased possibility of losing money. That means doubtful debtor மாறும், அடுத்து bad debtor மாறிடும். ஸோ ரிஸ்க் ஆஃப் லூசிங் மணி வரும். அதனால அளவுக்கு அதிகமாக டைம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இங்கே வந்து நமக்கு ஆவரேஜ் டெட் கலெக்ஷன் பீரியட் இஸ் 3 months. ரைட். இப்போ சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காங்க. கவனிங்க. இட் மெஷர்ஸ் த குவாலிட்டி ஆஃப் டெட்டாஸ் சின்ஸ் இண்டிகேட்ஸ் த ஸ்பீட் with which money is collected from the debtor. அதான் நான் சொன்னேன். how many times the debtor is converted into cash. எத்தனை தடவை எனக்கு டெட்டார் வந்து கேஷாக கன்வெர்ட் ஆகுதுங்கிறது தான். நல்லா கவனிங்க. இப்போ தான் இன்ஃபரன்ஸ் நம்ம எழுத போகிறது. A shorter collection period implies prompt payment by debtors. collection period எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருக்கணும். 1 month ஒரு கம்பெனி, இன்னொரு கம்பெனியோட கலெக்ஷன் பீரியட் 3 months. எந்த கம்பெனி நல்லது? விச் இஸ் பெட்டர்? கம்பெனி 1 is பெட்டர். ஏன்னா 1 monthல அவன் கலெக்ட் பண்ணிடுறான் டெட்டாஸ்ட்டை கொடுக்குற ரூபாயை. ஓகேவா? ஸோ எ லாங்கர் கலெக்ஷன் பீரியட் இம்ப்ளைஸ் டூ லிபரல், ரொம்ப லிபரலாக இருக்கும். இன்எஃபிஷியன்ட் கிரெடிட் கலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் சரி கிடையாது. கலெக்ஷன் மெத்தட் வந்து சரியே கிடையாதுன்னு அர்த்தம். அதனால சரி அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் கேஷில் தான் விற்பேன், ஏன்னா என்னோட கிரெடிட் பாலிசி எனக்கு பேட் டெட்ஸ் வரக்கூடாது, டவுட்ஃபுல் டெட்ஸ் வரக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னாலும் சேல்ஸ் பண்ண முடியாது. கிரெடிட் சேல்ஸ் இஸ் இன்னெவிட்டபிள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால நம்ம சேல்ஸ் பண்ணவே முடியாது கிரெடிட்ல நான் விற்க மாட்டேன்னு சொன்னோம்னா. அதனால நம்மளோட கிரெடிட் பாலிசி எப்படி இருக்குன்னா, நாட் டூ லிபரல், நாட் டூ ரெஸ்ட்ரிக்டிவ். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதே மாதிரி தான் கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. அங்கே நீங்கள் எப்படி டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு நெட் கிரெடிட் சேல்ஸ் போட்டிங்களோ, இங்கே வந்து நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ். ஓகேவா? கவனிங்க. கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. இந்த ஆக்டிவிட்டி ரேஷியோ கண்டிப்பாக வரும். கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு creditors turnover is equal to net credit purchases divided by average trade payables. நமக்கு தெரியும் வாட் இஸ் ட்ரேட் பேயபிள்? கிரெடிட்டர்ஸ் பிளஸ் பில்ஸ் பேயபிள், அதுதான் நமக்கு ட்ரேட் பேயபிள். அப்போ ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்னா அப்போ எழுதணும்ல, ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்க்கு என்ன எழுதணும்? ஓப்பனிங் டெட்டாஸ் பிளஸ் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் பிளஸ் க்ளோசிங் டெட்டாஸ் பிளஸ் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை 2. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்னா ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் பிளஸ் ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் plus closing creditors plus closing bills payable divided by 2. If bills payable is not there in the problem, then opening creditors plus closing creditors divided by 2. If opening creditors is also not available in the problem, then closing creditors should be treated as average creditors. That's it. நம்ம எப்படி டெட்டாஸ் டர்ன் ஓவர் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? முதல்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபிள் இருந்தால் வெல் அண்ட் குட், நம்ம ஃபார்முலா படி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் பிளஸ் ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் பிளஸ் க்ளோசிங் கிரெடிட்டாஸ் பிளஸ் க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் divided by 2. If bills payable is not available, then leave these two. Opening creditors plus closing creditors divided by 2. If opening creditor is also not available, then only the closing creditor should be treated as average creditors. Right, here அங்கே எப்படி debt collection period நம்ம போட்டோமோ அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து payment, average payment period. என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து
கிரெடிட் பீரியட் என்ஜாய்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆவரேஜ் கிரெடிட் பீரியட் ஆர் ஆவரேஜ், அங்கே கலெக்ஷன் பீரியட் பார்த்தோம் இல்லையா, இங்கே ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட். சேம் திங், 12ஆல் டிவிசிபிளாக இருந்ததுன்னா மந்த்ஸை போடுங்க, அதர்வைஸ் டேஸ். நம்பர் ஆஃப் டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் அ இயர். Divided by creditors turnover. Creditors turnover. See, number of days or months in a year. அப்போ நான் என்ன சொன்னேன், 12ஆல் டிவிசிபிள்னா மந்த்ஸில் கேல்குலேட் பண்ணுங்க. இப்போ 4ன்னு வருது, 4 டைம்ஸ்னு வருது creditors turnover. ஸோ நான் 12 டிவைடட் பை 4 போட்டு 3 டைம்ஸ் போட்டுருவேன். அதுவே 7ன்னு வருது. ஸோ 12/7 எனக்கு டிவைட் ஆகாது. அதனால் நான் என்ன செய்வேன், 365 டிவைடட் பை 7 போட்டு எவ்வளோ வருதோ அவ்வளோ, சாரி 3 இங்கே மந்த்ஸு, மந்த்ஸில் கேல்குலேட் பண்ணுறோம். பட் இங்கே 365 போட்டு பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை நான் டேஸ்ன்னு போட்டுருவேன். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு கிரெடிட்டார்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இதோட சிக்னிஃபிகன்ஸை மட்டும் நம்ம வாசித்துருவோம். இதே தான் நமக்கு எப்படி கிரெடிட் பேமெண்ட் நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம வந்து டெட்டார், நம்ம கிரெடிட்டார் நமக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாங்கன்னு தான். அப்போ இது வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ்க்கு நல்லது. ஸோ பாருங்க, a higher creditor turnover ratio or a lower creditor payment period signifies that the creditors are being paid promptly, thus enhancing the credit worthiness of the company. நல்லா கவனிங்க, பீரியட் கம்மியாக இருந்ததுன்னா அந்த கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம மேலே நல்ல ஒப்பீனியன் வரும், கம்பெனியோட கிரெடிட் ஒர்த்தினஸாக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. பட் அ வெரி ஃபேவரபிள் ரேஷியோ டு திஸ் எஃபெக்ட் ஆல்சோ ஷோஸ் தட் the business is not taking full advantage of credit facilities which can be allowed by the creditors. அதாவது அவன் எல்லாருக்கும் 3 மாதம் டைம் கொடுப்பான், நம்ம மட்டும் 2 மாதத்தில் கொண்டு ரூபாயை கொடுத்தோம்னா ஈவன் தோ இட் இன்க்ரீசஸ் அவர் கிரெடிட் ஒர்தினஸ் ஆஃப் த கம்பெனி, பட் என்ன அர்த்தம் கடைசியில், we are not taking the full advantage of credit facilities provided by the creditors. ஓ கிரெடிட்டார் கொடுக்குற கிரெடிட் ஃபெசிலிட்டியை நீ ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலன்னு அர்த்தம். அவன் பூரா எல்லாருக்குமே 3 மாதம் கொடுக்குறியான், நம்ம மட்டும் ரொம்ப ப்ராம்ப்டாக கொடுக்குறோம், 2 மந்த்ஸில் கொண்டு போய் ரூபாயை கொடுத்தோம்னா, நம்பர் 1 இஸ் இட் இன்க்ரீசஸ் த கிரெடிட் ஒர்தினஸ் ஆஃப் த கம்பெனி. அஃப்கோர்ஸ் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அட் த சேம் டைம் வி ஆர் நாட் டேக்கிங் ஃபுல் அட்வான்டேஜ் ஆஃப் த கிரெடிட் ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் பை த கிரெடிட்டார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோஸ். நல்லா கவனிங்க, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ இந்த ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கே வந்து நம்ம நெட் கிரெடிட் சேல்ஸை எடுக்க முடியாது. எதை எடுக்கணும்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. வாட் இஸ் ஆவரேஜ் இன்வென்ட்ரி? ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஏற்கனவே நமக்கு தெரியும். there are 2 formulae. Number 1 is sales minus gross profit, net sales minus gross profit, and the second one is opening stock plus purchases plus direct expenses minus closing stock. So நம்ம என்ன பார்க்க போறோம்னா, see stock turnover ratio or inventory turnover ratio, so what is the formula? Cost of goods sold divided by average stock or average inventory. கவனிங்க, ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஃபார்முலா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். சேல்ஸ் ஹியர் மீன்ஸ் நெட் சேல்ஸ்
minus gross profit. And second formula for cost of goods sold, அதாவது அவைலபிள் இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபார்முலாவை நம்ம மாற்றிக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நல்லா படிச்சிட்டேன், அதனால் எனக்கு செகண்ட் ஃபார்முலா தேவையில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம கையில் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ் தான் இருக்குன்னா we have to use the second formula only. ஸோ ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இது ஒரு ஃபார்முலா. தேர்டாக ஒரு ஈஸி மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குவா. பெட்டர் ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அவைலபிள் இன்ஃபர்மேஷனை போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃபைன், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் ஸ்டாக். ஆவரேஜ் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் divided by 2. Okay, if there is no opening stock, then கவனிங்க, if there is no opening stock இல்லை ப்ராப்ளத்தில், அப்போ closing stock is equal to average stock. Fine. அவ்வளோதான். ஸோ ஆக்டிவிட்டி ரேஷியோஸில் நம்ம பார்த்தது என்னென்ன ரேஷியோஸ் பார்த்துருக்கோம். முதல்ல வந்து ஓவரால் டர்ன் ஓவர் ரேஷியோஸ், ஃபிக்ஸட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? ஒரு நிமிஷம் பேஜ் எடுத்துக்கிறேன். 260. எஸ், சி inventory turnover ratio means nothing but stock turnover ratio, debtors turnover ratio, creditors turnover ratio, fixed assets turnover ratio, working capital turnover ratio, capital turnover ratio. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் போடும்போது நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு தெரியும். ஒர்க்கிங் கேபிட்டல் மீன்ஸ் the difference between current assets and current liabilities is called working capital. That means net working capital. Gross working capital is equal to current assets only. There are two types of working capital. Gross working capital is equal to current assets. But net working capital is equal to current assets minus current liabilities. But வெறுமனே working capital கொடுத்தாங்கன்னா அது net working capital தான். That is the difference between current assets and current liabilities. ஓகேவா? ஸோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டலை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம போட போகிறோம். ஸோ நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் கேபிட்டல். அடுத்து கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு என்னது? ஓவரால் டர்ன் ஓவர் ரேஷியோ போட்டோமா? என்ன போட்டோம்? நெட் சேல்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதுதான் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோனாலும் ஓவரால் டர்ன் ஓவர் ரேஷியோனாலும் ஒன்று தான். ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆக்டிவிட்டி ரேஷியோஸ். ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. தேங்க்யூ.